தன்னுடைய பிள்ளையை பஸ் வண்டியில் ஏற்றாமல் சென்றதற்காக அந்த பஸ் வண்டியினுடைய ஓட்டுநரும் நடத்துனரும் சரமாரியாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ச்சியாக சில நாட்களை அவதானித்திருக்கிறார்கள். பாடசாலை செல்வதற்காக அந்த பிள்ளை வீதியின் ஓரத்தில் வாகனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பஸ் வண்டி ஒவ்வொரு நாளும் அவரை ஏற்றாமல் சென்றிருக்கிறது. அதனை அவதானித்த பெற்றோர் அந்த பஸ் வண்டி கடந்து சென்று அது நிறுத்தப்படும் போது அங்கே சென்று அந்த ஓட்டுநரையும் நடத்துனரையும் பிடித்து சரமாரியாக அடித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. பொதுவாக அரசாங்கமே கூறியிருக்கிறது, காலையில் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் வாகன ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான வாகனங்கள். பொதுவாகவே பாடசாலை செல்வதற்காக தயாராக வீதியோரங்களில் நிற்கும் போது மாணவர்களை ஏற்றாமல் கண்டும் காணாமல் செல்வது, அதேபோன்று வேலைக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கும் வேலைக்கு நேரம் போகும், ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் வாகனங்கள் முண்டி அடித்துக் கொண்டு போட்டி போட்டு ஓடும். இதில் கூடுதலாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான வாகனங்கள் தான் அதிகமாக இவ்வாறான வேலைகளில் ஈடுபடுவது வழக்கம். எனவே அரசாங்கம் சொன்ன கருத்துக்களையும் செவிமடுக்காது இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற இவ்வாறான ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனாலும் இந்த சட்டத்தை அவர்களே கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். பார்த்து பொறுமை இழந்த பெற்றோர் அந்த பஸ் வண்டியை தேடி சென்று அடித்திருக்கிறார்கள். இது இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. எனவே வாகன சாரதிகள், ஓட்டுநர்கள், அதாவது நடத்துனர்கள் எல்லோரும் மிக பொறுப்போடு சமூக பொறுப்பை நீங்களும் சிந்தித்து அந்த பாடசாலை மாணவி நேரத்துக்கு பாடசாலை செல்ல வேண்டும், அதே போன்று அலுவலகத்துக்கு செல்பவர்களும் நேரத்துக்கு அலுவலகம் செல்ல வேண்டும் என்பதனை நீங்களும் ஒரு பொறுப்பாக உணர்ந்து செய்து கொண்டால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் தவிர்க்கலாம்.